மே மாத பலன்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான மே மாத பலன்கள் சூப்பர், பிரமாதம். இதுக்கு என்ன காரணம்? இந்த மே மாதத்துல என்ன கிரகங்கள் வலிமையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு ராசிக்கு அதிபதி வலிமையாக இருக்க வேண்டும். மாதத்தின் ஆரம்பத்தில் பிள்ளைகள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பணம், அதாவது பதவி உயர்வுள்ள தடைகள் எல்லாமே இருந்தாலுமே அடுத்து வெற்றி, வெற்றிக்கு மேல் வெற்றி. தடைகள்லாம் தகர்த்து எறியப்படும். தடைகள் தகர்த்து தூள் தூளாயிரும். எதிரி எல்லாம் கண்ணுக்கு தெரியாம செதஞ்சு போயிடுவாங்க. செதஞ்சு சின்ன பின்னமாக போயிடுவாங்க. புகழ் உங்களை தேடி கொட்டி கொண்டு வரும். பணம், பேர், புகழ் உங்களை அப்படியே உங்களுக்கு அப்படியே கொட்டி மாலை மாலையா புகழ் மாலையா வரும். எதிரி செஞ்சு போவான், கண்ணுக்கு தெரியாம செஞ்சு போவான். வெற்றி, அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, பூமி யோகம், பதவி யோகம். அப்ப அங்க என்ன இருக்காரு? அப்ப 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், உபஜெயஸ்தானம். உபஜெயஸ்தானத்துல செவ்வாய் சூரியன் இந்த மே மாதத்தோட முதல் வாரத்துல வலிமை அடைஞ்சிடுறாங்க. அப்ப உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 10ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற அதிகாரத்துவம் வாய்ந்த மிகப்பெரிய பதவி, ஆணையிடும் அதிகாரம். அது சொந்த தொழிலா இருக்கட்டும், இல்ல அரசாங்க அரசியலா இருக்கட்டும், மிகப்பெரிய நிர்வாகம், புதிய பொறுப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதுக்கெல்லாம் எத்தனை இடையூறு வந்தாலும் அப்படியே திரும்ப மாறிடும். உங்களுக்கு வந்துடும் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களை தேடி வரும். அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு ஓடி போயிருக்கும், கண்ணுக்கு தெரியாம போயிருக்கு. இது அத்தனை உங்களை தேடி வருது. அவமானங்க வாழ்க்கையில நாங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் அவமானம் இல்லை. அவமானம் அடையாளம் தெரியாமல் போய்விடும். இப்ப உங்கள் அடையாளம் தெரியக்கூடிய பேர், புகழ் உங்களை தேடி வரும். இன்னாரு 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 வரா டாப்புக்கு வந்துட்டாரியா, சூப்பர், அவரை தான் இப்ப பார்க்கணும், அவரை தான் பார்க்க நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு உங்களை தேடி எல்லாரும் தேடி வர போறாங்க. ஏன்னா 7ஆம் இடம் கூட்டு ஸ்தானம், நட்புகள், உங்க உறவுகள், நட்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சுக்கிரன், மகாலட்சுமி யோகம், சுக்கிரன் வலிமை அடைகிறார். பிரமாதங்க, மே மாதம் பிரமாதம். கீழே நம்பர் இருக்கு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா, அதாவது ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? நல்ல தொழில் வேணும், நல்ல பதவி வேணும், நல்ல வியாபாரம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், கல்யாணம் முடியணும், குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும், பிள்ளைகள் நல்ல முடியும், நல்ல உயர்வுக்கு வரணும். சூப்பரா இருக்கு. இதுக்கே கொலைப்படுறீங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே உள்ள ஜாதகத்தை, கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுதான் எனது உத்தரவாதம். வெறும் வார்த்தைக்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சொன்னது நடக்கும்.